அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வந்துட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கிற ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. கோவை டு சத்திசாலையில் நம்ம எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. கோயம்புத்தூரில் மேஜர் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 ரோடு இருக்குதுங்க. அவினாஷி ரோடு, சத்தி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, அப்புறம் திருச்சி ரோடுங்க. இதில் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சத்தி ரோடு பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதில் ஒவ்வொரு ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸும் பின்னாடி விரிவாக வருங்க. முதலாவது நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா வேதவர்ண என்க்ளேவ் பேஸ் 2ங்க. இந்த வேதவர்ண என்க்ளேவ் பேஸ் 2 வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது கணபதி, சரவணம்பட்டி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி அடுத்து குறும்புபாளையம், அதுக்கடுத்து கோவில்பாளையம். இந்த இதில் வந்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டுங்க கோவில்பாளையம் அடுத்து குன்னத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் மெயின் ரோடு ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 2 ஏக்கருங்க. 2 ஏக்கரில் வந்துட்டு டோட்டலாக ஒரு 23 சைட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சத்தி ரோட்டில் வரும்போது ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் கோவில்பாளையம்லேருந்து அந்த KMCH ஹாஸ்பிட்டல் கருவலூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா அந்த கருவலூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க. வேதவர்ண என்க்ளேவ் பேஸ் 2 ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 2 பக்கமே வந்துட்டு வில்லேஜுங்க. ஒரு பக்கம் கருவலூர் ரோட்டில் மசகொண்டன் செட்டிபாளையம் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓரைக்கால் பாளையம் ஒரு 1/2 கிலோமீட்டருங்க. ரெண்டுமே ஊர் பக்கத்தால் தான் லொக்கேட் ஆகிருக்குதுங்க.
இந்த ப்ராஜெக்டோட ஒரு சென்ட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சென்ட்டோட விலை வந்துட்டு சென்ட்டுக்கு 5,30,000 வருதுங்க. இது வந்துட்டு நெகோஷியபிள் தாங்க, ரேட் பேசிக்கலாம். இது வந்து புது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 23 பிளாட்டில் இப்போ வரைக்கும் ஒரு 6 பிளாட் புக் ஆகிருக்குங்க. இன்னும் ஒரு 9 பிளாட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிலேஷனில் யாராவது இருந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கார்டன் சிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. இந்த கார்டன் சிட்டி ப்ராஜெக்ட் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் ரோடு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி சரவணம்பட்டி அடுத்து கோவில்பாளையம் அடுத்து குன்னத்தூர் பஸ் ஸ்டாப் வந்துடுவீங்க. அந்த குன்னத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் சத்தி ரோட்லேயே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஓரைக்கால் பாளையம் பிரிவு அப்படின்னு சத்தி மெயின் ரோட்லேயே ஒரு ஸ்டாப் வருங்க. அங்கேருந்து ரைட்டில் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா கார்டன் சிட்டிங்க. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக 20 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏக்கர் மட்டும் டெவலப் பண்ணியிருக்கிறோங்க. அதாவது பேஸ் 1ங்க, கார்டன் சிட்டி பேஸ் 1ல் பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 ஏக்கரில் 102 பிளாட்டாக பிரிச்சிருக்கிறோங்க. இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பிளாட் சைஸ் நமக்கு வந்து டிடிசிபி நார்ம்ஸ் படி 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட வந்துட்டு பிளாட்ஸ் இருக்குதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 4 சென்ட்ஸ் 5 சென்ட்ஸ் 10 சென்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏக்கருமே வந்துட்டு உங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்குதுங்க. பியூர் ரெட் சாயிலுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 40 அடி 33 அடி 30 அடி 23 அடியில் தார் ரோடு லே பண்ணியிருக்குதுங்க. 2 லேயரில் தார் ரோடு லே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்துட்டு பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 30,000 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்குதுங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்டேஷன் வந்து ட்ரிப் இரிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஏக்கருக்குமே சுற்றியுமே வந்துட்டு காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் காம்பவுண்ட் வால் இல்லாமல் நம்ம வந்துட்டு 6 அடிக்கு வந்துட்டு ஃப்ளையாஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 8 அடிக்கு ஒரு பில்லர் கொடுத்து ஃப்ளையாஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் நியர்பையில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியுமே வந்துட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்டட் ஹவுசஸ் நிறைய இருக்குதுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறாங்க. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஹவுசிங் ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு 30-40 வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த கார்டன் சிட்டி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 ஏக்கருங்க. இதில் ஃபஸ்ட்டு பேஸ் மட்டும் இப்போ பிரிச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்டாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 40% வீடுங்க, ஒரு 60% வந்துட்டு இடமா கொடுக்குற மாதிரிங்க. ஸோ இதில் வந்து ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 வீட்லேருந்து ஒரு 30 வீடு வந்து நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. சேல் பில்டிங் மாதிரி பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு வீடாக புக் பண்ணுற கஸ்டமருக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டியும் கொடுக்குறோங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு 2 பிஹெச்கே வேணுங்க சார் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிஹெச்கே வந்துட்டு ஒரு 35 லேக்ஸ்லேருந்து நம்ம வந்து பிளான் பண்ணி கட்டி கொடுக்குறோங்க. 1 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 லேக்ஸ்லேருந்து பிளான் பண்ணி நம்ம கட்டி கொடுக்குறோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் வந்துட்டு பிரிச்சிருக்கிறது வந்துட்டுங்க 33 அடி ரோடு 30 அடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 700 சதுரடியிலேருந்து வந்துட்டு நமக்கு பிளாட் பிரிச்சிருக்கிறோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம 5 சென்ட்டு 10 சென்ட்டு எவ்வளோ வேணுமோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இங்கேயுமே வந்துட்டு நமக்கு ப்ரைம் பிளாட்ஸ் இப்போவும் அவைலபிள் இருக்குதுங்க. வடக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்த சைட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்குது. பேஸ் 1லேயே இருக்குதுங்க.
ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சாயில், வாட்டர் சோர்ஸு, அப்புறம் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கோட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதை மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். சத்தி ரோடு பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை எனக்கு சத்தி ரோடு பேஸ் பண்ணி ஒரு வீடு கட்டி நான் உள்ள இமீடியட்டாக குடி வரணும் அப்படின்ற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு 100% சூட்டபுளாக இருக்குங்க. நம்ம கார்டன் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு சத்தி ரோட்லேருந்து நான் எப்படிங்க சார் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, இது வந்துட்டு மல்டிபிள் அக்சஸ் பண்ணலாங்க. அதாவது நீங்கள் சத்தி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா சரவணம்பட்டி, கோவில்பாளையம், குன்னத்தூர், அந்த குன்னத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சத்தி ரோட்லேயே வந்து ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா ஓரைக்கால்பாளையம் பிரிவுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ணலாங்க. இது சத்தி ரோட்லேருந்து வரும்போதுங்க. இது வந்துட்டு இன்னொரு அக்சஸ் வந்துட்டு எப்படி அப்படின்னா, நம்ம வந்துட்டு கோவில்பாளையமில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், அதாவது நல்ல நேமான ஹாஸ்பிட்டலுங்க கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல். அந்த கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலை ஒட்டின மாதிரி ரைட் சைடில் வந்துட்டு நமக்கு ஒரு 60 அடி ரோடு கட் ஆகுங்க. அது வந்துட்டு எங்கே போகிற ரோடு அப்படின்னா கருவலூர், அவினாசி, அது வழியாக வந்துட்டு கருமத்தம்பட்டி போகிற ரோடுங்க. அதாவது கருவலூர், அவினாசி வரைக்குமே வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணலாங்க. அது வழியாக நீங்கள் வந்துட்டு கருமத்தம்பட்டியும் போய் அது வந்து டச் ஆகுங்க. ஸோ அந்த ரோட்டில் வந்துட்டுங்க கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் எக்ஸாக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா மசக்கவுண்டன் செட்டிபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் வருங்க. அதாவது நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மசக்கவுண்டன் செட்டிபாளையம் பஞ்சாயத்தில் தான் இருக்குதுங்க. அந்த மசக்கவுண்டன் செட்டிபாளையம் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்க அப்படின்னா அங்கே தான் வந்துட்டு இந்த கார்டன் சிட்டி ப்ராஜெக்ட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. சார் எல்லாம் ஓகேங்க சார். நீங்கள் வந்துட்டு இப்போது நீங்கள் போட்டுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரூரல் ஏரியா மாரி இருக்குங்களேங்க சார். இங்கே வந்துட்டு டெவலப் ஆகுமா? அப்படின்னு வந்துட்டு நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குதுங்க. நெறைய பேர் வந்துட்டு கால் பண்ணி கேட்கும்போது, பேசும்போது இந்த டவுட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க. இது வந்துட்டு 100% வந்துட்டு டெவலப் ஆகுற ஏரியா தாங்க. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சத்தி ரோட்ல வந்துட்டுங்க கோவில்பாளையம் அடுத்து நமக்கு வந்துட்டு கணேசபுரம், குன்னத்தூர், கரியாம்பாளையம் வரைக்குமே வந்துட்டு நமக்கு பூமி ஃபுல்லாக லேஅவுட் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த நம்ம ப்ராஜெக்ட் சுற்றியுமே வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் ஃபேஸில் நட்சத்திரா கார்டன் சொல்லிட்டு ஒரு சைட் போட்டுருக்குறாங்க. உள்ள அரௌண்ட் ஒரு 300 ஹவுசஸ் கிட்ட கன்ஸ்ட்ரக்டடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும்போது ரைட் சைடில் வந்துட்டு மூலக்குறும்புபாளையம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குதுங்க. அந்த வில்லேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 ஹவுசஸ் கிட்ட இருக்குதுங்க. ஸோ நம்ம இது வந்துட்டு ரொம்ப ரூரல் ஏரியா, ரொம்ப இன்டீரியர் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் மெயின் ரோடு ஃபேஸ்லேயே வந்துட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க. இது வந்துட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக தான் பண்ணுறாங்க. அதாவது மற்ற ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா செமிகேட்டட் கம்யூனிட்டிங்க, வேதவர்ண என்க்ளேவ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து ஒரு 20 ஏக்கர் வருது அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டியாக பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எலிவேஷனோட ஒரு ஆர்ச் ஒன்று வந்துடுதுங்க. ஆர்கிடெக்சர் டிசைனில் ஒரு ஆர்ச் கொடுத்துட்றோங்க. அப்புறம் உள்ளே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே பண்ணிடுறோங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்க் ஏரியா டெவலப் பண்ணுறோங்க. இந்த கார்டன் சிட்டி ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அஸ் யூஸ்வல் பேங்க் லோன் வந்துட்டுங்க ஒரு லேண்டுக்கு வந்துட்டு ஒரு 70% வந்துட்டு பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க. அதேமாரி வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 80% வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்க்கெட் வேல்யூலேருந்து லோன் பண்ணி கொடுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வந்துட்டு சைட் விசிட் பாருங்கள். இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு நல்ல ரெட் சாயில், நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு கம்மியான பட்ஜெட், அதாவது ஒரு மாடரேட்டான பட்ஜெட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. ஒரு 35 lakhs அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே கட்டக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பிரிச்சுருக்குறோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்ஸ் கார்டன் சிட்டியோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. இன்னும் அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்க்கலாங்க கண்டினியூஸாக.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா SA கார்டன் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. அதாவது அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் குமரன் குன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் வருங்க. அதிலிருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம ப்ராஜெக்ட்டுங்க. அதாவது குமரன் குன்றில் வந்துட்டு ஃபேமஸான முருகன் கோயிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த SA கார்டன் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 3 ஏக்கர் லேண்ட் ஏரியாவில் வந்துட்டு இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு ஒரு 40 பிளாட் வந்துட்டு இருக்குதுங்க. மினிமம் நம்பர் ஆஃப் சென்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு 3 சென்ட்ஸ்லேருந்து லேண்ட் ஏரியா பிரிச்சிருக்கிறாங்க. அன்னூர்லேருந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்துட்டு சைட்டுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துலையும், அப்புறம் மேட்டுப்பாளையம்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துலையும் 2 ரோட்டுக்குமே சென்டராக வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அதாவது எனக்கு வந்துட்டு அன்னூர் ஏரியாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்ருக்கிறேன், இல்லை ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி நான் வந்துட்டு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்காக பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் பக்காவாக சூட்டபுளாக இருக்குங்க. இந்த 40 பிளாட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு வந்துட்டு 3 சென்ட்லேருந்து லேண்ட் ஏரியா பிரிச்சிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3,10,000 தாங்க. ஒரு சென்ட் வந்து எடுத்திங்கன்னா 3,10,000ங்க. இன்க்ளூடிங் நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு 10 lakhsல வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டோட ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. அதாவது இந்த ப்ராஜெக்டோட ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசனபுளான ரேட்டு சரௌண்டிங் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு ரீசனபுளான ரேட்டில் தான் வந்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 lakhs வந்துட்டு உங்களுக்கு லேண்டோட காஸ்ட் வருது அப்படின்னா அரௌண்டு நீங்கள் ஒரு 3 to 4 lakhs நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க. உங்கள் பேரில் வந்துட்டு ஒரு பிளாட் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சாயிலுங்க. அதாவது நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மண் பூமிங்க. இதில் வந்துட்டு பேசிக் நீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா 3 ஏக்கருக்குமே ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள 30,000 மீட்டரில் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும். இது போக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு உள்ள ஒரு வீடு வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்குறாங்க. ரெடி டு மூவ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இதுவுமே சேலுக்கு தான் இருக்குதுங்க நமக்கு. ஸோ பேசிக் நீட்ஸ் என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு தார் ரோடுங்க, சுற்றி வந்துட்டு சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபென்சிங் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து வாட்டர் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லேஅவுட்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு EB லைன் 3 phase EB லைன் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 BHK வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 23-25 lakhsலேயே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கட்டி கொடுக்குறோங்க. 2 BHK வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 சென்ட்ஸில் வந்துட்டு லேண்ட் ஏரியா எடுத்து அதில் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 30 லட்சத்துலேயே வந்துட்டு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஹவுஸ் வந்துட்டு நம்மளால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுங்க. இந்த SA கார்டன் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லேண்டுக்கு ஒரு 70% மார்க்கெட் வேல்யூலேருந்து லோன் வாங்கி கொடுக்க முடியுங்க. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அஸ் யூஸ்வல் நம்ம வந்துட்டு LICயில் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. 80% ஆஃப் தி அமௌண்ட் வந்துட்டு மார்க்கெட் வேல்யூலேருந்து நம்ம ஃபண்டிங் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த SA கார்டன் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதுலேயுமே வந்துட்டு வடக்கு கிழக்கு பார்த்த சைட்ஸில் இருக்குதுங்க. ஷாப் சைட்ஸும் அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த அன்னூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட்ஸை ஒன்ஸாவது விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சைட்ஸ் பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நம்ம 3,10,000 ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு ரேட்டில் வந்துட்டு பண்ணி கொடுக்கலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறந்துடாதீங்க, அன்னூர் ஏரியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கிற கஸ்டமர் வந்துட்டு கண்டிப்பாக இதை ஒன்ஸாவது விசிட் பண்ணி பாருங்கள். சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா சுப்ரீம் கார்டன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டோட வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. இந்த சுப்ரீம் கார்டன் ப்ராஜெக்ட் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா, நீங்கள் கோவையிலேருந்து சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா சரவணம்பட்டி அடுத்து குறும்பபாளையம் ஜங்ஷன்லேருந்து நமக்கு ரைட்டில் கட் பண்ணிங்க அப்படின்னா ஆதித்யா காலேஜ், கள்ளிப்பாளையம், அதுக்கடுத்து பச்சாபாளையம் பக்கத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்துட்டு குறும்பபாளையம்லேருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 8 to 9 கிலோமீட்டர் வருங்க. சத்தி ரோடு கோவில்பாளையம்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கோவில்பாளையம் KMCH ஹாஸ்பிட்டல்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 6.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணலாங்க. இது வந்து சத்தி ரோட்லேருந்து 6.5 கிலோமீட்டருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவினாஷ் ரோட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவினாஷ் ரோட்டில் அரசூர்லேருந்து வரும்போது அரசூர்லேருந்து அந்த ஃபவுண்டரி யூனிட் வழியாக பூரண்டாம்பாளையம் அது வழியாக வரும்போது பச்சாபாளையம், அதுக்கடுத்து செந்தாம்பாளையம்ங்க நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிடலாங்க. ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஒரு 6.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் அவினாஷ் ரோட்லேருந்து ரீச் பண்ணலாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தி ரோட்லேருந்து 6.5 கிலோமீட்டர், அவினாஷ் ரோட்லேருந்து 6.5 கிலோமீட்டர், ரெண்டுக்குமே சென்டராக லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேசிக் நீட்ஸான ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஆர்ச் கொடுத்துருக்குறோங்க. அப்புறம் மெயின் ரோடு வந்துட்டு 40 அடி ரோடுங்க. உள்ளே கொடுத்துருக்கிற கட் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 33 அடி, 30 அடி, 23 அடியில் வந்துட்டு தார் ரோடு வந்துட்டு நம்ம லே பண்ணியிருக்கிறோங்க. தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் நல்ல குவாலிட்டியான தார் ரோடு தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் டோட்டலாக இதோட ஏரியா வந்துட்டு 10 ஏக்கருங்க. 10 ஏக்கரில் வந்துட்டுங்க 196 பிளாட்டாக பிரிச்சுருக்குறோங்க. இந்த 196 பிளாட்டில் வந்துட்டு இன்னொரு 70 பிளாட்டுக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா as per DTCP நார்ம்ஸ் படி நம்ம வந்துட்டு மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து, அதாவது 1.5 சென்ட்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட வந்துட்டு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க. தார் ரோடு, ஆர்ச்சு, அப்புறம் வந்துட்டு காம்பவுண்ட் வால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சோலாரில் வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட், LED ஸ்ட்ரீட் லைட் வந்துட்டு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு LED சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்துட்டு ஆன் ஆகிக்கும். அப்புறம் மார்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க, வித் ட்ரிப் இரிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு 30,000 லிட்டரில் வந்துட்டு ஓவர் ஹெட் டேங்க் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேங்க்லேருந்து ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்துட்டு 1 இன்ச் பைப்லைன் கனெக்ஷனில் இண்டிவிஜுவலாக பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட, அதாவது சுப்ரீம் கார்டனோட பட்ஜெட் என்ன அப்படின்னா ஒரு சென்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு 3,60,000 கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த சரௌண்டிங்லேயே வந்துட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறது நம்ம மட்டும்தாங்க. இந்த சரௌண்டிங்கில் எடுத்துட்டிங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு நம்ம பட்ஜெட் தாங்க 360 அப்படிங்கிறதுங்க. எல்லாமே வந்துட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற காம்படிட்டர் எல்லாமே நம்மளோட ஜாஸ்தியான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது 5 லட்சம், 5.5 லட்சம், 6 லட்சம் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டுருக்குங்க. வித்தின் ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6.5, 6.5, 7 வரைக்குமே வந்துட்டு நமக்கு பட்ஜெட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த லொக்கேஷன் கடையில் தான் நம்ம வந்துட்டு 3.6 லேக்கில் தான் கொடுத்துட்ருக்குறோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK வந்துட்டு நம்ம வந்து ஒரு 20 லேக்ஸ்லேருந்தே பிளான் பண்ணலாங்க. அதேமாதிரி 2 BHK வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 லேக்ஸ்லேருந்து பிளான் பண்ணி கட்டி கொடுக்குறோங்க. சேம் இதே ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சென்ட்டுக்கு அதாவது ஒரு 2.25 லட்சம் வரைக்கும் நம்ம வந்துட்டு பேங்க் லோன் போக முடியுங்க. பிளாட்டுக்கு மட்டுமே வந்துட்டு நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோங்க. ஒரு சென்ட்டுக்கு 2.25 லட்சம் நம்ம வந்துட்டு லோன் அமௌண்ட் எடுத்துக்கலாங்க. அதாவது மார்க்கெட் வேல்யூலேருந்து 70% அமௌண்ட் வந்துட்டு நம்ம பேங்க் லோன் எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா வர்ஷா கிராண்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் அவினாஷ் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா சின்னியம்பாளையம் அடுத்து நீலாம்பூர் மெயின்லேயே இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. அதாவது நீலாம்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்க அப்படின்னா கதிர் என்ஜினியரிங் காலேஜ் அடுத்தது ஒரு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. வர்ஷா கிராண்ட் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 20 பிளாட்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு இதாக இருக்குதுங்க. 20 பிளாட்ஸாக நம்ம வந்துட்டு பிளாட் பிரிச்சுருக்குறோம். ஒரு 2 ஏக்கர் பரப்பளவுலிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஒரு 8 அடியில் காம்பவுண்ட் வால் கொடுத்து வித் டிசைனோடு கொடுத்துங்க ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 33 அடியில் ஒரு நல்ல பெரிய தார் ரோடு லே பண்ணியிருக்கிறாங்க.
சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்துட்டு 8 அடி ஹைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தது 6 அடி தான் பார்த்துருந்தாங்க. இதில் வந்துட்டு 8 அடி அளவில் உயரத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் வந்து நமக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறாங்க. அது போக பேசிக் கம்யூனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா காமன் போர்வெல் கொடுத்துருக்குறாங்க. இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் இருக்குதுங்க. உள்ள ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு செக்யூரிட்டி ரூமுமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுங்க உங்களுக்கு அவினாஷ் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக வேணும். எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறேன். நான் வந்துட்டு ஒரு வீடு கட்டி நான் வந்துட்டு இப்போ ரெண்டல் பர்பஸ்க்காக பார்த்துட்ருக்கிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுறேன். அதாவது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு இங்கே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே நிறைய பிளான் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மீட்டிங்க்கு இதுக்கெலாம் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு டைம் வரும்போது 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக போகுது. அதனால் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு நியர்பையில் இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 சைட்டுமே வந்துட்டு நமக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஒவ்வொரு பிளாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு மினிமம் எவ்வளோ பிளாட் சைஸ் அப்படின்னா 3.5 சென்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து பிளாட் பிரிச்சிருக்கிறோங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸ் மாதிரியே தாங்க இங்கேயுமே வந்துட்டு லேண்டுக்கே வந்துட்டு மார்க்கெட் வேல்யூலேருந்து 70% நம்ம வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு லோன் பண்ணி கொடுக்குறோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்க நிறைய ஆயிடுச்சுங்க. பக்கத்துலேயே வந்துட்டு காலேஜஸ், கதிர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதுங்க, சைத்தானியா ஸ்கூல் இருக்குது, சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பிளான்டேஷன் பண்ண போகிறாங்க. பிளான்டேஷன் கொடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 3 பேஸ் இபி லைன் கனெக்ஷனே வந்துட்டு உள்ள லேவலுக்குள்ளே வந்துருச்சுங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வர மாதிரி நம்ம வந்துட்டு எல்லா விதமான அம்யூனிட்டிஸுமே பண்ணியிருக்கிறோங்க. இந்த வர்ஷா கிராண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவினாஷ் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்லேயே வந்துட்டு நீங்கள் ரீச் ஆகிற டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம இப்போது போட்டிருக்குறோங்க. கண்டிப்பாக இந்த மெயினான ஏரியாவில் வந்துட்டு லேஅவுட் பார்த்துட்ருக்கேன், எனக்கு பிளாட் வேணும், வீடாக கட்டலான் இருக்கேன் அப்படின்ற கஸ்டமருக்கு இது கண்டிப்பாக பக்காவாக ஷூட்டபுளாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வீடு அப்படிங்கிறது வந்துட்டுங்க 2 BHK வந்து நம்ம ஒரு 70 lakhsலேருந்து பிளான் பண்ணி கட்டி கொடுக்குறோங்க. 70 lakhs வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் எடுத்து 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க. இதில் அரௌண்டு நீங்கள் ஒரு 70 lakhs பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 70 lakhsல வந்துட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 56 lakhs அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கையிலேருந்து அதாவது ஒரு 56 lakhs வந்துட்டு நீங்கள் லோன் பேமெண்ட் போய்க்கலாங்க. பேலன்ஸ் ஒரு 14 lakhs மட்டும் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு அருமையான 2 BHK வந்துட்டு இதில் நல்ல ஒரு ஆர்கிடெக்சரல் எலிவேஷன் கொடுத்து ஒரு சூப்பரான வீடு வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வீடு இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அந்த வீடியோவில் பார்க்குற வில்லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸுங்க. அதாவது சின்னியம்பாளையமில் வந்துட்டு வெங்கடாபுரம் போகிற ரோட்டில் ராயலே வில்லாஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதனோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுசிங் ப்ராஜெக்டாக பண்ணாங்க. 40 ஃப்ளாட்டுங்க, 40மே வந்துட்டு வீடாக மட்டும் புக் பண்ணாங்க. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. எல்லாமே வந்துட்டு அபோவ் 1 crore மேலே தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு லேண்ட் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போது குடி வர ஸ்டேஜில் இருக்கிறாங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குதுங்க. நம்ம வர்ஷா கிராண்ட் ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் இதேமாரி ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்டாக தான் நம்ம வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறோங்க. என்னங்க சார் நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஹவுசிங் ப்ராஜெக்டாக கொடுக்குறீங்க, லேண்டு வந்துட்டு எங்களுக்கு லேண்டாக மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒரு 1 yearக்கு அப்புறம் வந்துட்டு நான் வீடு கட்டுற மாதிரி பிளான் இருக்குது, ஸோ நான் வந்துட்டு இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. சம் பிளாட்ஸ், அதாவது ஒரு 5 plots அந்த மாதிரி மட்டும் நம்ம லேண்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைடில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு லேண்டாக பார்க்குறவங்களும் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். மெயின் ரோட் ஃபேஸில் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வாங்கணும், ஒரு நல்ல பிளாட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு வர்ஷா கிராண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் வந்துட்டு இப்போது இது வரைக்கும் நம்ம ஒரு 5-6 ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோங்க. சத்தி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ராஜெக்ட் பார்த்துருந்தோம். அப்புறம் அவினாஷ் ரோட்டில் வந்துட்டு வர்ஷா கிராண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் இமீடியட்டாக வீடு கட்டி வர மாதிரி எல்லா அசிஸ்டண்ட்டும் நாங்கள் கொடுக்குறோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஃப்டர் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறோம். ஸோ ஏதாவது சம் டவுட்ஸ் வரலாம். அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் லைஃப் லாங் வந்துட்டு நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோங்க. கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து விசிட் பண்ணுங்கள், ஒரு ஐடியா கிடைக்குங்க. நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்கொயரி பண்ணலாங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9080474156. என்னோடய நேம் வைரமுத்துங்க. நன்றி, வணக்கம்.